போன தேடல்ல நாம லூத்தர் பேங்க் பத்தி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இயற்கையில இறைவனை பார்த்த அந்த சயின்டிஸ்ட். ஆனா இன்னைக்கு இந்த ஆழமான தேடல்ல நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமானது. இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வரீங்களேன், நாம உடனே ஒரு டாக்டர் கிட்ட போறோம். ஆமா, கண்டிப்பா. ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம். அந்த படத்துல ஒரு கோடு தெரியும். டாக்டர் அதை காட்டி, இதோ பாருங்க எலும்பு இங்க தான் உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அது ரொம்ப சிம்பிள். கருப்பு வெள்ளை மாதிரி ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் இல்லையா? உண்மைதான். அது நம்ம கண்ணுக்கு தெரியற ஒரு பௌதீக உலகம். சயின்ஸ் மூலமா காரணத்தையும் விளைவையும் நம்ம நேரடி அங்க பார்க்க முடியும். ஆனா அந்த எக்ஸ்ரே மிஷினை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷனோட மனச இல்ல அவனோட விதிய கர்மாவெல்லாம் அளக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியாது. இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம மிஷன் என்னன்னா, விதியையும் மனிதனோட விருப்பத்தையும் பத்தின நம்ம புரிதலையே புரட்டி போடக்கூடிய ஒரு மூலப்பொருளை அலச போறோம். அதாவது பரமஹம்ச யோகானந்தரோட ஒரு யோகியின் சுயசரிதை புத்தகத்துல வர்ற 16வது அத்தியாயம், கோள்களை தந்திரத்தால் வெற்றி கொள்ளல் அப்படிங்கிற பகுதியத்தான் இன்னைக்கு நாம பகுப்பாய்வு பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி. மரணத்தோட விளிம்புல நின்ன 2 பேரு ஆன்மீக குருவான ஸ்ரீ யுக்தேஸ்வரரை சந்திச்ச பிறகு நடந்த நம்ப முடியாத விஷயங்கள், அப்புறம் கல்வி முறை பத்தின ஒரு ரொம்ப ஆழமான பார்வை, இதெல்லாம் தான் இன்னைக்கு நாம தேட போறோம். நிச்சயமா. இது ஏதோ ஒரு மாயாஜால கதை கிடையாது. மனிதனோட தலைவிதிய மாத்துறதுல ஒரு குருவோட தலையீடு எப்படி வேலை செய்யுது, ஒரு மனுஷனோட உயிர் காப்பாற்றப்பட்டாலும் அவனோட அடிப்படை சுபாவம் மாறுமா அப்படிங்கிற ஒரு உளவியல் பயணம் தான் இது. கரெக்ட். சரி, இதை நாம டாக்டர் நாராயண் சந்தர் ராய் அப்படிங்கிறவரோட கதையில இருந்து ஆரம்பிக்கலாம். இவர் முகந்தனோட, அதாவது யோகானந்தரோட நண்பன் சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட அப்பா. ஆமா, டாக்டர் ராய் ஒரு கால்நடை மருத்துவர். குறிப்பா குதிரைகளுக்கு வைத்தியம் பார்க்கறவர். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் ஒரு தீவிரமான நாத்திகர். ஆமாமா, ஆன்மீகம்னாலே அவருக்கு ஆகவே ஆகாது. அப்படிப்பட்டவரை முகந்தன் ஒரு முறை தன் குருவான ஸ்ரீ யுக்தீஸ்வரரை சந்திக்க ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. அங்க எந்த பெரிய விவாதமும் நடக்கல, அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. அந்த அமைதியா பொறுத்துக்க முடியாத டாக்டர் ராய் ரொம்ப கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பின உடனேவே குருதேவர் முகந்தன் கிட்ட ஒரு அதிர்ச்சியான கேள்வி கேட்கிறாரு. அதாவது, இறந்து போன ஒரு மனுஷனை ஆசிரமத்துக்கு ஏன் கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேக்குறாரு. அடுத்த 15 நாள்ல அவர் படுக்கையில விழுந்து சரியா 6 வாரத்துல இறந்துருவாருன்னு கணிக்கிறாரு. ஒரு நிமிஷம், 6 வாரத்திலயா? ஆனா முகுந்தன் தன்னோட நண்பனுக்காக கெஞ்சி கேட்கிறாரு இல்லையா? குருதேவரும் மனம் இறங்கி டாக்டர் ராய்க்கு இன்னும் ஒரு 6 மாச கால ஆயுள நீட்டிச்சு தர சம்மதிக்கிறாரு. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? கர்மா அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட மாறாத ஒரு சட்டம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குரு எப்படி ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் டெட்லைனை நீட்டிக்கிற மாதிரி ஆயுள நீட்டிக்க முடியும்? இது கர்மாவோட அடிப்படையே கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? நீங்க கேக்குறது ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. எந்த இடத்துல தான் நாம சுதந்திர விருப்பம், அதாவது ஃப்ரீ வில்ல புரிஞ்சுக்கணும். கர்மாங்கிறது முற்றிலும் மாத்த முடியாத ஒரு இரும்பு கோட்டை கிடையாது. ஓஹோ, அப்ப மாத்த முடியுமா? அதாவது ஒரு சீடனோட ஆழமான தூய்மையான வேண்டுதல் இருக்கும்போது அந்த எண்ணம் ஒரு புதிய கர்மாவா, ஒரு புதிய சக்தியா அங்க செயல்படுது. முகுந்தனோட அந்த அன்பான வேண்டுதலுக்காக பிரபஞ்ச விதிகளை சற்றே வளைக்கவோ இல்ல தள்ளி போடவோ ஒரு குருவால முடியும்னு இந்த சம்பவம் சொல்லுது. ஆனா குருதேவர் அதை சும்மா இலவசமா நீட்டிக்கல. ஆமா, ஒரு கண்டிஷன் போடுறாரு. எக்ஸாக்ட்லி. டாக்டர் ஒரு ஜோதிட வளையல அணியணும், அப்புறம் மாமிசம் சாப்பிடுறத நிறுத்தணும்னு நிபந்தனை விதிக்கிறாரு. ஆரம்பத்துல டாக்டர் ராய் அந்த வளையல போட வன்மையாக மறுக்கிறாரு. ஆனா குரு சொன்ன மாதிரியே 15 நாள்ல நோய் முத்தி மரண விளிம்புக்கு போனதும் அந்த பயத்துல வளையல போட்டுக்கிறாரு. அற்புதமா குணமாகியும் வந்துடுறாரு. ஆனா என் கேள்வி என்னன்னா, ஒரு உலோக வளையல் எப்படி நீரிழிவு நோயை குணப்படுத்தும்? இது எப்படி சாத்தியம்? இப்ப பாத்தீங்கன்னா, இது நாம ஒரு உருவகம் மூலமா புரிஞ்சுக்கலாம். கர்மாவை ஒரு வேகமா பாயிர நதியா கற்பனை பண்ணிக்கோங்க. அது உங்க வீட்டை நோக்கி அழிச்சுக்கிட்டு வருது. இந்த ஜோதிட வளையல் அப்படிங்கிறது அந்த நதியை நிரந்தரமா தடுத்து நிறுத்துற ஒரு கான்கிரீட் சுவர் கிடையாது. அப்ப அது என்ன? அது வெறும் மணல் மூட்டைகளால் அடுக்கப்பட்ட ஒரு தற்காலிக அணை. அந்த வளையல் பிரபஞ்ச கதிர்வீச்சுகளை ஈர்த்து கர்மாவோட தாக்கத்தை கொஞ்ச காலத்துக்கு தள்ளி போடுது. அந்த அணை உங்களை காப்பாத்துற அந்த 6 மாசத்துக்குள்ள நீங்க ஒரு படகை கட்டணும். அதாவது அந்த படகு கட்டுறது அப்படிங்கிறது தான் அவரோட லைஃப் ஸ்டைல் மாற்றம், அந்த மாமிசத்தை தவிர்க்கிறது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த தற்காலிகமான டைமை பயன்படுத்தி நோயாளி தன்னோட உணவு பழக்கத்தையும் மனநிலையையும் மாத்தி இயற்கையோட ஒன்றிணைஞ்சு வாழத் தொடங்கணும். வளையல் ஒரு டூல் மட்டும்தான்.
உண்மையான சிகிச்சை அந்த மனுஷனோட முயற்சியில தான் இருக்கு. ஆனா டாக்டர் ராய் என்ன பண்ணாரு? உடம்பு சரியானதும் அவனோட அகங்காரம் மறுபடியும் தலை தூக்குது. இந்த விஞ்ஞானத்துக்கு பொருந்தாத கருத்துக்கள் எல்லாம் என்னை ஒன்னும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு குருவோட அட்வைஸ் மீறி மறுபடியும் மாமிசம் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆமா, சரியா 6 மாசம் முடிஞ்ச மறுநாளே திடீர்னு இறந்துடுறாரு. தனக்கு தரப்பட்ட அந்த தற்காலிக அணைய அவரே உடைச்சுக்கிறாரு. இங்கதான் எனக்கு இன்னொரு யோசனை வருது. அவர் மாமிசம் சாப்பிடுவாரு, அட்வைஸ் கேட்க மாட்டாரு, எப்படி இருந்தாலும் இறந்துருவாருன்னு குருதேவருக்கு முதல்லே தெரிஞ்சிருக்குமே. அப்புறம் ஏன் அவருக்கு அந்த 6 மாசம் அவகாசத்தை கொடுக்கணும்? அது மனிதனோட அகங்காரத்துக்கும் பிரபஞ்சத்தோட கருணைக்கும் நடக்கிற ஒரு டெஸ்ட். குருதேவர் தன் சிஷ்யனோட வேண்டுதலுக்கு மதிப்பு கொடுத்தாரு. அதே சமயம் டாக்டர் ராய்க்கு அவரோட ஃப்ரீவில்ல பயன்படுத்த ஒரு வாய்ப்பும் கொடுத்தாரு. அதாவது திருந்தறதுக்கு ஒரு சான்ஸ். கரெக்ட். மனுஷன் தான் அகங்காரத்தை விட்டு கொடுக்காத வரைக்கும் எந்த ஒரு தெய்வீக தலையீடும் அவனை நிரந்தரமா காப்பாத்த முடியாதுங்கிறத நிரூபிக்கத்தான் இந்த வாய்ப்பு. டாக்டர் ராயோட அந்த அறிவியல் ஆணவம் அவரோட விவேகத்தை மறைச்சிருச்சு. அடடா, விதிய மீற நினைச்சு தன்னோட ஈகோவாலேயே அவரு விழுந்துட்டார். சரி, டாக்டர் ராய் பிடிவாதக்காரர். இப்ப இதுக்கு நேர்மாறான இன்னொரு கதையை பார்க்கலாம். தான் சொந்த முயற்சியை முழுமையா விட்டுட்டு குருவோட அருளை மட்டுமே குருட்டுத்தனமா நம்பின ஒருத்தரோட கதை. முகுந்தனோட காலேஜ் ஃப்ரெண்ட் சசி அவன்தானே? ஆமா, சசி. டாக்டர் ராயோட அகங்காரத்துக்கு நேர் எதிரான ஒரு மனநிலை இது. சசி எப்படிப்பட்டவன்னா ரொம்ப ஒழுங்கினமான ஒரு வாழ்க்கை வாழ்ற இளைஞன். குருதேவர் அவன்கிட்ட அவனோட வாழ்க்கை முறைய உடனே மாத்தாட்டி 1 வருஷத்துல கொடிய நோய் தாக்கோன்னு முன்கூட்டியே வார்னிங் கொடுக்கறாரு. தற்காப்புக்காக 2 கேரட் எடை உள்ள ஒரு நீலக்கல்ல, அதாவது சஃபயர் அணியும்படியும் சொல்றாரு. ஆனா சசி என்ன சொல்றான் தெரியுமா? என்கிட்ட அதை வாங்க பணம் இல்ல அப்படின்னு மறுக்கிறான். அது மட்டும் இல்லாம, என் மனோசக்தி ரொம்ப வீக், என்னால திருந்த முடியாது. ஆனா உங்க மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை எந்த கல்லை விடவும் பெருசு, நீங்க எப்படியும் என்னை காப்பாத்திருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். 1 வருஷம் ஆகுது. சசிக்கு எலும்புருக்கி நோய் டிபி முத்திடுச்சு. டாக்டர்ஸ் 3 மாசத்துல இறந்துருவான்னு கைவிட்ட நிலையில சசி ஆசிரமத்துக்கு ஓடி வரான். அப்போ அவன் கையில விலையுயர்ந்த 3 நீலக்கற்கள் இருக்கு. இங்க பாத்தீங்களா மனுஷனோட இரட்ட வேடத்தை? 2 கேரட் கல்ல வாங்க பணம் இல்லைன்னு சொன்னவன் மரண பயம் வந்ததும் எப்படியோ பணத்தை புரட்டி 3 விலையுயர்ந்த கற்களை கொண்டு வரான். ஆனா சசி வந்ததும் குருதேவர் முதல்ல எந்த கருணையும் காட்டல. ஒரு கல் சில மாதிரி அமைதியா உட்கார்ந்திருக்காரு. சசி பல மணி நேரம் அழுவு புலம்புறான். ஒரு நிமிஷம், இது எனக்கு கொஞ்சம் முரண்பாடா படுது. இரக்கத்தின் மறு உருவம்னு சொல்லப்படுற ஒரு குரு மரணப்படுக்கையில இருக்கிற ஒருத்தன் அழம்போது ஏன் இவ்ளோ கல்லிங்கக்காரரா நடந்து கொள்ளணும்? சசி தடவை பேச்ச கேட்கலைங்கிற கோவமா? ஒரு குருவுக்கு இது கொஞ்சம் சின்ன புள்ளத்தனமா தெரியலையா? கண்டிப்பா இல்ல. அது கோபம் கிடையாது. அது ஒரு ஆழமான உளவியல் கணிப்பு. ஒரு மனுஷனோட உடம்ப குணப்படுத்துறது ரொம்ப ஈஸி. ஆனா அவனோட ஆன்மாவ, அவனோட சுபாவத்தை மாத்துறது எவ்ளோ கஷ்டம்னு குரு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அதாவது சசி திருந்தி வரலன்னு சொல்றீங்க? ஆமா, சசி தன் தப்ப உணர்ந்து ஆன்மீக வளர்ச்சிக்காக அங்க வரல. மரண பயத்தால மட்டும்தான் வந்தான். சசியோட வியாதி அவனோட மனச கடுமையாக்கி நடத்தையே கெடுத்துருச்சுங்கிறத குருதேவர் உணர்ந்திருந்தாரு. அப்போ சசி குருதேவரை ஒரு ஆன்மீக ஏடிஎம் மிஷின் மாதிரியோ இல்ல ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரியோ பயன்படுத்தினா அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? எக்ஸாக்ட்லி, ரொம்ப சரியான ஒப்பீடு. அதாவது பில்டிங்ல தீ பிடிக்கும் போது கண்ணாடியை உடைச்சு உள்ள இருக்கிற நெருப்பனை பானை எடுக்கிற மாதிரி ஆபத்து முடிஞ்சதும் அதை மறுபடியும் மூளையில வீசிடுவோம், அப்படிதானே? ஆமா. அப்ப ரொம்ப நேரத்துக்கு பிறகு குருதேவர் மனமிறங்குறாரு. அந்த நீலக்கற்களை வித்துட்டு ஒரு ஜோதிட வளையல வாங்க சொல்றாரு. சூரியனும் சந்திரனும் இடம் மாறினாலும் நீ இறக்க மாட்டாய் அப்படின்னு உறுதியான வாக்கு கொடுக்கறாரு. சசியும் முழுமையா குணமாகறான். மரணப்படுக்கையில இருந்து மீண்டு வர்றான். ஆனா குணமடைஞ்ச பிறகையும் ஒரு முறை கூட குருவை பார்க்க வரவே இல்ல. இதுதான் என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. தனக்கு உயில் பிச்சை அளித்த ஒருத்தர ஒரு நன்றியாவது சொல்ல பார்த்திருக்கலாமே. அவன் ஏன் இவ்வளவு செய்நன்றி மறந்தவனா நடந்துகிட்டான்? குருவை தவிர்க்கிற அளவுக்கு அப்படி என்ன ஒரு மனநிலை அவனுக்கு? இதுதான் நாம கத்துக்க வேண்டிய பாடம். ஆபத்து வரும்போது மனுஷன் தான் பொறுப்புகளை எல்லாத்தையும் கடவுளோட கால்லயோ குருவோட கால்லயோ வச்சிடுறான். ஆனா ஆபத்து நீங்கினதும் அவனோட பழைய பழக்க வழக்கங்கள் மறுபடியும் வந்துருது. அப்ப பழைய லைஃபுக்கே போக ஆசைப்பட்டான். ஆமா, சசிக்கு தன் பழைய ஒழுங்கினமான வாழ்க்கைக்கு திரும்பணும்னு ஆசை. ஆனா குருவுக்கு முன்னாடி நின்றால் அந்த தூய்மையான கண்களுக்கு முன்னாடி தன்னோட பலவீனம் அப்பட்டமா தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவனுக்கு இருந்துச்சு. ஓஹோ, குற்ற உணர்ச்சியா? ஆமா,
தன் சொந்த முயற்சியே இல்லாம மாயாஜாலமா ஒரு நோய் குணமாகும்போது அது மனுஷனுக்கு ஆன்மீக முதிர்ச்சியை தராது, மாறாக குற்றம் உணர்ச்சியையும் நன்றி மறக்கும் தன்மையும் தான் தரும் அப்படிங்கிறதுக்கு சசியோட கதை ஒரு சிறந்த உதாரணம். ஆக டாக்டர் ராய் தன் ஈகோவால வாய்ப்பை இழந்தாரு. சசி தப்பிச்சாலும் தன் பலவீனத்தால மறுபடியும் அதே இருளுக்குள்ள போயிட்டான். சரி, உடம்ப குணப்படுத்துறது குணாதிசயத்தை மாத்தாதுன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. அப்படியானால் ஒரு மனுஷனோட குணத்தை எப்படி மாத்துறது? ஒரு குரு தன் சீடனோட வாழ்க்கை பாதைய எப்படி செதுக்குறாரு அப்படிங்கறத பத்தி தானே கேக்குறீங்க. ஆமா, இதுதான் நம்ம அடுத்த பகுதி. முகுந்தனோட கல்வி சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான நிகழ்வுகளுக்கு வருவோம். முகுந்தன் கல்கத்தால ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜ்ல இன்டர்மீடியேட் படிக்கிறாரு. ஆனா அவர் கிளாஸுக்கே போறதில்ல. ஆமா, அவரோட முழு நேரமும் குருவோட அருகாமையிலையும் ஆன்மீக பணிகள்லயும் தான் போகுது. தேர்வுகள் நெருங்கிடுச்சு. முகுந்தன் பயந்து போய் குருதேவர்கிட்ட போறாரு. ஆனா குருதேவரோ ரொம்ப இயல்பா, நீ ஆன்மீக கடமைகளை செஞ்ச, அதனால அடுத்த ஒரு வாரம் நல்லா உழைச்சு படி, நீ பாஸ் பண்ணிடுவ அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. முகுந்தன் கல்கத்தா திரும்பி தன் டேபிள்ல மலை மாறி கூஞ்சிருக்க புத்தகங்களை பாக்குறாரு. ஒவ்வொரு புக்கையும் மனம் போன போக்குல திறந்து அங்க கண்ணுல பட்ட பக்கங்களை மட்டும் படிக்கிறாரு. தினமும் 18 மணி நேரம். அடேங்கப்பா, ஒரு வாரம் இப்படியே படிக்கிறாரு. ஆமா, என்ன ஆச்சரியம்னா அந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயும் அவர் நூலிட வித்தியாசத்துல பாஸ் பண்ணிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி. ஆனா உண்மையா சொல்ல போனா எனக்கு இதுல பெரிய ஆச்சரியம் எதுவும் இல்ல. அப்படியா? ஏன் அப்படி சொல்றீங்க? எக்ஸாமுக்கு முந்தின நாள் 18 மணி நேரம் உட்கார்ந்து உருப்போட்டு படிக்கிறது உலகத்துல இருக்கிற எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பண்றது தானே. லாஸ்ட் மினிட் டென்ஷன்ங்கிறது எல்லாருக்கும் வர்றது தான். இதுல அப்படி என்ன ஒரு ஆன்மீக அற்புதம் இருக்கு? நீங்க சொல்றது சரிதான். உழைப்பு அவனுடையதுதான். ஆனா அந்த புக்ல சுட்டிக்காட்டுற அற்புதம் என்னன்னா, அவர் எந்த பக்கங்களை தற்செயலா திறந்தாரோ அந்த பக்கங்கள்ல உள்ள கேள்விகள் மட்டுமே எக்ஸாம்ல வந்துச்சு. ஓ, அததான் விஷயமா? ஆமா, இது தற்செயலா நடந்ததா இல்ல குருவோட மறைமுக ஆசியா அப்படிங்கிற கேள்வி எழும்புது. ஆனா உண்மையான அற்புதம் தேர்ச்சி பெற்றதில் இல்ல, அதுக்கு பிறகு நடக்கிற நிகழ்வுல தான் இருக்கு. ஆமாமா. அடுத்ததா முகுந்தன் கல்கத்தாவுக்கு டிராவல் பண்றதை தவிர்த்துட்டு தன்னுடனேயே ஷராம்பூர்ல தங்கி படிக்கணும்னு குருதேவர் விரும்புறாரு. ஆனா ஷராம்பூர் காலேஜ்ல 2 வருஷ இன்டர்மீடியேட் படிப்பு மட்டும்தான் இருந்துச்சு. இளங்கலை, அதாவது பிஏ பட்ட படிப்பு அங்க இல்ல. ஆமா, அப்ப குருதேவ முகுந்தன் கிட்ட, உனக்காக நான் ஒரு பட்டப்படிப்பை இங்கேயே ஏற்பாடு செய்றேன் அப்படின்னு ரொம்ப குறும்பா சொல்றாரு. அட, குரு சொன்ன அடுத்த சில மாசங்கள்ல செராம்பூர் காலேஜோட பிரின்சிபல் ப்ரொஃபசர் ஹேவெல்ஸ் 4 வருஷ படிப்புக்கான ஃபண்டிங்கை எப்படியோ வாங்கிடுறாரு. செராம்பூர் காலேஜ் கல்கத்தா பல்கலைக்கழகத்தோட இணைக்கப்படுது. முகுந்தன் அங்கே தான் பட்டப்படிப்பு தொடர்றாரு. பாத்தீங்களா, ஒரு தனி மாணவனான தன் சீடனுக்காக ஒரு முழு பல்கலைக்கழகத்தோட விதிகளும் கட்டமைப்புமே மாறுது. இது எனக்கு பெரு வியப்பு கொடுக்குது. பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி ஒரு பெரிய சிஸ்டத்தையே வளைச்சிருக்காரு. ஆனா எனக்கு மறுபடியும் ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. என்னன்னு சொல்லுங்க. முகுந்தன் பாஸ்கந்த பேங்கு குருதேவர் ஒரு கிண்டலான டோன்ல, இனிமேல் நீ கடைசி நிமிஷத்துல உருப்படுறவனா இல்லாம சிறந்த கல்விமானா ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு. அவரோட வாய்ஸ்ல மார்க்குகள் மேலயோ பட்டங்கள் மேலயோ எந்த மரியாதை இருந்ததா தெரியலையே. ஒரு பக்கம் ஒரு காலேஜையே உருவாக்குறாரு, மறுபக்கம் அந்த கல்வியே கிண்டல் பண்றாரு. இது ஏன்? அந்த முரண்பாட்டுல தான் ஒரு மிகப்பெரிய தத்துவமே ஒழிஞ்சிருக்கு. இந்த புக்ல தற்கால கல்விக்கும் பண்டைய கல்விக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப ஆழமா விவாதிச்சிருக்காங்க. இன்றைய கல்வி முறை அப்படிங்கிறது வெறும் இன்ஃபர்மேஷனை மனப்பாடம் பண்றதும் எக்ஸாம்ல பாஸ் ஆகுறதும் மட்டும்தான். இதத்தான் ஆன்மீகத்துல அவித்யா, அதாவது பொய்யறிவு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் புரியுங்க. அவித்யானா முற்றிலும் அறியாமைன்னு அர்த்தமா? இந்த மாடர்ன் எஜுகேஷனை ஒரு முழுமையா நிராகரிக்கிறாரா? நமக்கு டாக்டர்ஸ் தேவை, இன்ஜினியர்ஸ் தேவை, அவங்க சயின்ஸை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நடைமுறை கல்வி அவர் எப்படி பயனற்றதுன்னு சொல்ல முடியும்? இல்ல, அவர் நடைமுறை கல்விய பயனற்றதுன்னு சொல்லல. ஆனா ஒரு மனுஷன் தன்னை வெறும் உடம்பாகவும் மூளையாகவும் மட்டுமே பார்த்து தன் உள்ளே இருக்கிற ஆன்மாவை இறைத்தன்மையை உணராத வரைக்கும் அவன் எவ்ளோ படிச்சாலும் அவன் குருடன்தான் அப்படின்னு வாதிடுறாரு. ஓ, அந்த அர்த்தத்துல சொல்றாரா? ஆமா, எமர்சன் கூறுற மாதிரி நமது உள்ளே இருப்பதைத்தான் நாம் வெளியேயும் காண முடியும். நாம் தெய்வங்களை காணவில்லை எனில் அதன் காரணம் நாம் அவைகளை உள்ளே இருத்தி வைக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. இது எனக்கு பைபிள்ல வர்ற ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:17ல, நீ நிர்பாக்கியமுள்ளவனும் குருடனும் நிர்வாணியமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்கிறாய் அப்படின்னு ஒரு கோட் வரும். அதாவது ஆன்மாவை அறியாத கல்வி
ஒரு மனுஷனை வெளியில அறிவாளியா காட்டினாலும் உள்ளுக்குள்ள அவனை குருடனாகவே வச்சிருக்கு அப்படிங்கறத இது உணர்த்துது. ரொம்ப சரியான ஒரு இணைப்பு. இத பண்டைய இந்திய குருகுல முறையோட ஒப்பிட்டு பார்க்கணும்னு அந்த புத்தகம் சொல்லுது. பழங்காலத்துல ஒரு மாணவன் தன் நேரத்தை முழுமையா குருவோட செலவிடுவோம். அங்க வெறும் புக் நாலேஜ் மட்டும் கத்துக் கொடுக்கப்படல. பொறுப்புணர்ச்சி, சுய கட்டுப்பாடு, சுயநலமற்ற செயல், தியாகம் இதெல்லாம் வாழ்ந்து காட்டினாங்க. ஆமா, முகுந்தன் காலேஜ் புக்ஸை விட்டுட்டு குருவோடையே சுத்திக்கிட்டு இருந்தார் இல்லையா? அதனாலதான் அவருக்கு அந்த மார்க்ஸை விட குருவோட அருகாமையே உண்மையான கல்வியா அமைஞ்சது. எக்ஸாக்ட்லி. தற்கால கல்வி முறை மாணவர்களை புறத்தே அறிவாளியாக்கி உள்ளே வெறும் உயர்ந்த மிருகங்களா மாத்துறதையே குருதேவர் கடுமையா விமர்சிச்சாரு. இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. முகுந்தனுக்கு பல்கலைக்கழகத்தோட எக்ஸாமை விட குருவோட இருந்து கத்துக்கிற அந்த அனுபவ கல்வியும் முக்கியமா இருந்துச்சு. அதனாலதான் அந்த ஒரு சீடனை தான் பக்கத்திலே வச்சுக்க ஒரு முழு கல்வி அமைப்பையுமே மாத்த அவர் தயங்கல. உண்மைதான். உங்களுக்கு தகுதி இருந்தா, நீங்க உண்மையான தேடலோட இருந்தா, பிரபஞ்சமே உங்களுக்காக தம் பாதைய மாத்தி அமைக்கும் அப்படின்றதுக்கு முகுந்தனோட கல்வி ஒரு பெஸ்ட் உதாரணம். ஆஹா, இந்த ஆழமான தேடல்ல நாம சந்திச்ச மனிதர்களை இப்போ ஒன்னா இணைச்சு பார்ப்போம். விதியையும் கர்மாவையும் இந்த 3 மனிதர்களும் எப்படி ஃபேஸ் பண்ணாங்கன்னு நாம பார்த்தோம். ஆமா, முதல்ல டாக்டர் ராய். அவரு விதியை தன் அறிவியல் அகங்காரத்தால வெல்ல நினைச்ச நாத்திக மருத்துவர். அவருக்கு 2வது சான்ஸ் கொடுக்கப்பட்டும் தம் பழைய உணவு பழக்கத்தையும் அந்த ஈகோவையும் விட முடியாம தன் உயிரே இழந்தாரு. அதாவது கர்மவாவுக்கு அணை கட்டப்பட்டாலும் அவரு படகு கட்ட தவறிட்டாரு. கரெக்ட். 2வதா சசி. அவன் எந்த அகங்காரமும் இல்லாம குருவை சரணடைஞ்சான். ஆனா அது உண்மையான சரணாகதி கிடையாது. அது ஒரு பொறுப்பற்றத்தனம். குருவை ஒரு மெடிக்கல் டூலா, ஒரு தற்காலிக தீர்வா மட்டும் சார்ந்து நின்னான். குணமாகிய பிறகு எந்த நன்றி உணர்வும் இல்லாம பழைய லைஃப்குள்ளேயே ஓடிச்சுக்கிட்டான். 3வதா முகுந்தன். தன் சீடனுக்காக கல்வி அமைப்பையே மாத்துல குருவோட கதையில நாம பார்த்தோம். சரணாகதி அப்படிங்கிறது பொறுப்பை தட்டி கழிக்கிறது இல்ல. அது குருவோட வழிகாட்டுதல்ல தன்னை முழுமையா செதுக்கிக்க ஒப்புக்கொள்றது. ஆமா, இது இந்த தேடலை கேட்கிற உங்களுக்கு ஏன் முக்கியம்னு நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நாம எந்த மனநிலையில இருக்கோம்? நாம சசிய போல குறுக்கு வழிகளையும் டெம்பரரி ரிலீஃபையும் மட்டும்தான் தேடுறோமா? இல்லனா டாக்டர் ராய போல பிரச்சனை தீர்ந்த உடனே எல்லாம் என்னாலதான் நடந்துச்சு அப்படின்னு ஈகோ காட்டுறோமா? இதத்தான் நாம ஆழமா யோசிக்கணும். நாம தேடுறது வெறும் அறிகுறிகளுக்கான ஒரு டெம்பரரி ரிலீஃபா, இல்ல பிரச்சனைக்கான வேறையா இருக்கிற உண்மையான விடுதலையா? டாக்டர் ராயும் சசியும் மரணத்திலிருந்து தற்காலிகமா தப்பிச்சாங்க. ஆனா அவங்க ஆன்மா எந்த வளர்ச்சியும் அடையல. முகுந்தன் மட்டும்தான் கல்வியோட உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. கண்டிப்பா. ஷோவோட ஆரம்பத்துல நாம அந்த எக்ஸ்ரே மெஷினை பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா? ஆமா, உடைஞ்ச எலும்ப எக்ஸ்ரேல பாத்திரலாம், பிளாஸ்டர் போட்டு சரி பண்ணிரலாம். அது ரொம்ப சுலபம். ஆனா மனுஷனோட ஆன்மாவில படிஞ்சிருக்க சுயநலத்தை, அந்த பிடிவாதத்தை எந்த எக்ஸ்ரேயாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த புறக்கருவிகளாலையும் அதை சரி செய்ய முடியாது. அதை உள்ளிருந்து தான் குணப்படுத்தணும். மிகச் சரியான வார்த்தைகள். இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தீர்க்க முடியாத ஆபத்து வந்துருச்சுன்னு வைப்போம். அந்த நேரத்துல ஏதோ ஒரு மாயாஜால பொருளாலோ இல்ல யாரோ ஒருத்தரோட எதிர்பாராத உதவியாலோ நீங்க அற்புதமாக காப்பாற்றப்படுறீங்க. அந்த தப்பித்தல், அந்த செகண்ட் சான்ஸ் உங்களை ஒரு புதிய சிறந்த மனுஷனா மாத்துமா? ஒருவேளை ஆபத்து விலகினதும் டாக்டர் ராய் அப்புறம் சசிய போல நீங்களும் உங்க பழைய வசதியான தவறுகள் நிறைஞ்ச வாழ்க்கைக்கே திரும்பிடுவீங்களா? சிந்தித்து பாருங்க. மீண்டும் அடுத்த தேடலில் சந்திப்போம்.